வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு காரணமான பாஜக மாநில தலைவர் பதவி விலக வேண்டும். பாஜக நிர்வாகி அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் சந்தனக்கட்டை பதுக்கி விற்கப்படுவதாக புகார். தமிழக வனத்துறை மற்றும் காவல்துறை விசாரணை. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்தது. சிறப்பு யாகம் செய்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள். நெல்லித்தோப்பு பகுதியில் விஷவாயு தாக்குதல். 2 பேருக்கு புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி வில்லியனூர் கோனேரிக்குப்பம் தனியார் நிறுவனத்தில் சந்தனக்கட்டை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக புகார். தமிழக வனத்துறையினர் காவல்துறையினர் விசாரணை. கேரளாவிலிருந்து புதுச்சேரிக்கு லாரி மூலம் மரங்களை ஏற்றி வந்த வாகனத்தை சேலத்தில் தமிழக காவல்துறையினர் சோதனை செய்ததில் அந்த லாரியில் சந்தனக்கட்டை இருந்ததை சேலம் காவல்துறையினர் கண்டுபிடித்து சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.2 டன் சந்தன கட்டைகள் மற்றும் சந்தன மர துகள்களை தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் சேலத்தில் பிடிபட்ட கேரள கடத்தல்காரர்கள் அளித்த தகவலின் பேரில் தமிழக வனத்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர். இதன் பேரில் விசாரணையை மேற்கொண்ட வனத்துறையினர் வில்லியனூர் அருகில் உள்ள உளவாய்க்கால் பகுதியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வந்த நிறுவனத்தில் சோதனை செய்து பறிமுதல் செய்யப்பட்ட சந்தன கட்டைகள் மற்றும் சந்தன மர துகள்களை தமிழக வனத்துறையினர் சேலம் கொண்டு சென்றனர். முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்திலிங்கம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதை அடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. முத்தியால்பேட்டை வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கிருஷ்ணராஜ் தலைமையில் தியாகராஜன் பிசிசி முன்னிலையில் பாராளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் வைத்திலிங்கத்திற்கு முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் நிர்வாகிகள் அனைவரும் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்தும் பழத்தொகுப்பு வழங்கியும் வாழ்த்தினர். நிகழ்ச்சியில் துணைத் தலைவர்கள் சுரேஷ், மணவாளன், வேலு, சிவசங்கரன், பொதுச் செயலாளர்கள் குணசேகரன், முகுந்தன், குமார், பொருளாளர் சதீஷ், செயலாளர்கள் கோவிந்தன், கருணாமூர்த்தி, மேரி, தொகுதி மகிழா காங்கிரஸ் தலைவி அம்சா, கலைவாணி, முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் பன்னீர்செல்வம், செல்வாம்பிகை, மாநில மீனவரணி நிர்வாகி புகழேந்தி, முன்னாள் நிர்வாகி துளசி ராகவன், தொகுதி இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் அமுதகடோஷ் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். கொஞ்சம் அக்கா, கொஞ்சம் பின்னாடி அக்கா, அந்த அக்காவை மாதிரி போடுங்க. இங்கே பாருங்க அண்ணா, அண்ணா இங்கே பாருங்க. ஓகேண்ணா, அடுத்தது வாங்க அண்ணா. அடுத்தது அப்படியே இருங்க ஐயா. ஓகே அடுத்தது பாரியின் அரண் பசுமை அறக்கட்டளை சார்பில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள சிங்கம் பூங்கா 2ஆம் கட்டமாக தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. பாரியின் அரண் பசுமை அறக்கட்டளை சார்பில் சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள சிங்கம் பூங்கா 2ஆம் கட்டமாக புனரமைப்பு தூய்மைப்படுத்தும் பணி நடைபெற்றது. இதில் பாரியின் அரண் பசுமை அறக்கட்டளை தலைவர் பாஸ்கர், ஜெயலட்சுமி, எலிசபெத் ராணி, செல்வி, ராஜலட்சுமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். வழக்கறிஞர் கார்கி, வழக்கறிஞர் ஆறுமுகம், காவலன் கோபாலகிருஷ்ணன், மணிகண்டன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, லாஸ்பேட்டை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாஷா, நவீன்குமார் மற்றும்
கிராம நிர்வாகிகள் புண்ணியகோடி, வேலு மணிகண்டன் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்டின் பிறந்த நாளை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் முன்னிலையில் தொழிலதிபர் விஜயராஜ் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காமராஜர் நகர் தொகுதியின் தலைவர் மற்றும் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் செய்திருந்தனர். பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வ கணபதிதான் காரணம். எனவே அவர் மாநில தலைவர் பதவியை விட்டு விலக வேண்டும் என பாஜக மாநில செயலாளர் அரை நிர்வாண போராட்டம் நடத்தியது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் பாஜக தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதியை கடந்த ஆண்டு பாஜக தேசிய தலைமை அறிவித்தது. பாஜக தலைவராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தேர்ந்தெடுக்கப்பட்ட பின் அவருக்கு வேண்டியவர்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு தொடர்ந்து கட்சியின் முக்கிய பதவிகள் பட்டு வருவதாகவும் நீண்ட காலமாக பாஜகவில் இருந்த பலர் புறக்கணிக்கப்படுவதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் இதுகுறித்து பாஜக தேசிய தலைமையிடமும் தொடர்ந்து புகார் அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தலைமையில் பாராளுமன்ற தேர்தலை பாஜக சந்தித்தது. அதன்படி தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக வேட்பாளராக போட்டியிட்டார். இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் போட்டியிட்டார். இதில் 1,60,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வைத்தியலிங்கத்திடம் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் தோல்வியடைந்தார். இது கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதுவரை பாராளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி வேட்பாளரே வெற்றி பெற்ற நிலையில் தற்போது எதிர்க்கட்சியில் உள்ள காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி அடைந்தது பாஜகவினரிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக தொடர்ந்து பாஜக மாநில தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதிக்கு எதிராக பாஜகவினர் குரல் கொடுக்க தொடங்கினர். அதன்படி பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி பாராளுமன்ற தேர்தலில் நமச்சிவாயம் வெற்றிக்கு முழுமையாக பாடுபடவில்லை. தொகுதி வாரியாக நிர்வாகிகளை சிறப்பாக செயல்படவும் விடவில்லை. தலைவர் என்ற போர்வையில் தன்னிச்சையாக செயல்பட்டார். கட்சி நிர்வாகிகளிடம் எந்தவித ஆலோசனைகளையும் தொகுதி வாரியாக கேட்கவில்லை. அவருக்கு வேண்டியவர் மூலமாக மட்டுமே கட்சி பணிகளை செய்து வந்ததாக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்தனர். இத்தகைய சூழலில் பாஜக செயலாளர் ரத்னவேல் பாஜக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு மேல் சட்டை இல்லாமல் அரை நிர்வாணமாக வந்து கூட்டரங்கின் மேடையில் அமர்ந்து கொண்டு பாஜக மாநில தலைவர் செல்வ கணபதி உடனடியாக பதவி விலக வேண்டும், அவரை கட்சி மேலிடம் உடனடியாக நீக்க வேண்டும் என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பியவாறே அமர்ந்திருந்தார். அவரை அங்கிருந்த பாஜக நிர்வாகிகள் சமாதானப்படுத்த முயற்சி செய்தும் தொடர்ந்து அவர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவரை நிர்வாகிகள் அங்கிருந்து அப்புறப்படுத்தி காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். திடீரென பாஜக கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சி தலைவரை மாற்ற வேண்டுமென பாஜகவினரே அரை நிர்வாண போராட்டம் நடத்தியது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனடியாக கட்சி தலைமை அலுவலகத்திற்கு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் சபாநாயகர் செல்வம் உள்ளிட்ட முக்கிய கட்சி நிர்வாகிகள் ஒருவர் பின் ஒருவராக வந்தது மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் மீன்பிடிக்க தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் மீனவர்கள் சிறப்பு யாகம் வளர்த்து 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்குள் சென்றனர். புதுச்சேரியில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். தடைக்காலம் முடிந்து புதுச்சேரி துறைமுகத்திலிருந்து புறப்படும் முன்பாக மீன்வளம் பெருக வேண்டும், மக்கள் வளமோடு வாழ வேண்டும், மீனவர்களின் வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என சிறப்பு யாகம் வளர்த்தனர். இதில் திரளான விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 3 மணி அளவில் சூடம் ஏற்றி பூஜை செய்து கடல் மாதாவை வணங்கி புதுச்சேரி அனைத்து பகுதிகளை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். ஆழ்கடல் பகுதிகளில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என வரையறுக்கப்பட்டு விசைப்படகுகள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தது. தடைக்காலம் இரவோடு முடிவடைந்த நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். 2 மாதமாக வெறிச்சோடி காணப்பட்ட மீன்பிடி துறைமுகம் மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க சென்றதால் களைகட்டியுள்ளது. விசைப்படகுகள் புறப்படுவதற்கு முன்னதாக கடல் அன்னைக்கும் படகுகளுக்கும் யாகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளித்து சிறப்பு பிரார்த்தனைகள் செய்து அனுப்பி வைத்தனர். 2 மாத காலத்திற்கு பின்னர் மீன்பிடிக்க செல்வதால் அதிக அளவு மீன்கள் கிடைக்கும் என மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
என் பேர் முருகன், புதுச்சேரியினுடைய விசைப்படகு உரிமையாளர் சங்க தலைவர். சங்கன்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் ஏகமனதாக முடிவெடுத்து 60 நாளும் நாங்கள் இருந்து மீன் வளம் பெருகணுன்ற ஒரு அடிப்படைக்காக நாங்கள் அதை கட்டுப்பாட்டு நிலையில் நின்று மேலும் இருக்கிற சமுதாயத்தினுடைய நலம் பெருகுன்ற ஒரு அடிப்படைக்காக நாங்கள் இப்போ யாகம் வளர்த்து இந்த பூஜை பண்ணி எல்லாருமே ஒரு 200 படகு இருக்குது. 200 படகு ஒரு 4000-5000 பேர் இதில் வாழ்வாதாரம் அடங்கியிருக்கு. அது அத்தனை பேருமே நாளையில் இருந்து காலை 3:30 மணியில் தொழிலுக்கு செல்லலான்ற ஒரு யாகம் வளர்த்து அதை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். புதுச்சேரியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த உத்தரவிட வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புதுவை அரசையும் அதிகாரிகளையும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அலுவலகத்திற்குள்ளே நுழைந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சியில் 285 கோடி ரூபாய் அளவில் பாதாள சாக்கடை திட்டத்திற்கு டெண்டர் விடப்பட்டதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு நடந்துள்ளது என்றும் 3 அப்பாவி பெண்களின் உயிரிழப்பிற்கு அதிகாரிகளும் அரசும் தான் காரணம் என குற்றம் சாட்டினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையில் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டுமென வலியுறுத்திய அவர், தேசிய அளவில் நுண்ணுயிர் மூலம் தாக்குதல் ஏற்பட்டால் நடைமுறைப்படுத்தப்படுவது போல விசாரணை முடியும் வரை மாவட்ட ஆட்சியர் தலைமையின் கீழ் அரசு நிர்வாகத்தை கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தினார். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். பாராமெடிக்கல் கல்வித்துறையில் 13 வருட அனுபவம் வாய்ந்த மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ் இன்ஸ்டிடியூட்டின் சிறப்பம்சங்கள்: அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள், பெஸ்ட் பிராக்டிகல் கிளாஸஸ், மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை கூடங்களில் நேரடி பயிற்சிகள், பள்ளி கல்வியை பாதியில் விட்டவர்கள் மற்றும் தமிழ் வழி கல்வி பயின்றோரிடம் தனி கவனம். புதுவையிலேயே மிக குறைந்த கட்டணம், அதனை தவணை முறையில் செலுத்தும் வசதி. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். மாணவர்களுக்கு யூனிஃபார்ம், லேப் கோட் மற்றும் ஐடி கார்டு இலவசம். Courses offered: DMLT, DNA, Diploma in X-ray, Diploma in Dialysis, Diploma in Physiotherapy, Diploma in Ophthalmology. Admission நடைபெறுகின்றது. கல்வி தகுதி 10th pass, +2 pass or fail or any degree. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாராமெடிக்கல் சயின்சஸ், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், நியர் மணிமேகலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், நியர் பஜனை மடம், கொசப்பாளையம், புதுச்சேரி. உங்க ஒர்க் ஸ்பேஸ்க்கு இல்ல பர்சனல் ஒர்க்கு குவாலிட்டியான கேட்ஜெட்ஸ் தேடுறீங்களா? இனி எங்கேயும் தேடாதீங்க, ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் வந்துருங்க. ஆமாங்க, ஏசர் பிராண்டோட லேட்டஸ்ட் மாடல் லேப்டாப், டெஸ்க்டாப், ஆச்சரியப்படுத்தும் அனைத்து தயாரிப்புகளின் ரேஞ்சும் இப்போ நம்ம ஏசர் மால் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர்ல. உங்களோட ஏசர் டெஸ்க்டாப்க்கு தேவையான எல்லா தேவைகளும் எங்க கிட்ட இருக்கு. அதோட ஏசர் மானிட்டர், ஆக்சசரிஸ்னு எல்லாமே இப்போ ஒரே இடத்துல. டிவில இதன ரகங்களான உங்களை ஆச்சரியப்படுத்துற மாதிரி 55 inch UHD, 65 inch UHD டிவிக்கள், 70 inch UHD டிவிக்கள், V series QLED டிவிக்கள். இந்த சம்மருக்கு ஸ்டூடண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஆஃபர்ஸோட Acer Aspire 3 series, Acer Aspire 5 series, Acer Aspire 7 series, Acer Swift thin and lightweight, Acer Nitro series, Acer Predator Helio series, Acer Projector வை அனைத்திற்கும் ஸ்டூடெண்ட் ஆஃபர்ல 7% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட். அதுவும் கூடுதல் உத்தரவாதத்தோட உங்க ஷாப்பிங்க இன்னும் ஹாப்பி ஆக்குற மாதிரி பழசுக்கு புதுசு எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கூடுதல் வாரண்டி. அதோட பஜாஜ், HDB, HDFC வங்கி மூலம் ஈஸி EMI-ல வாங்கிட்டு போங்க. ஏசர் பொருட்கள் வாங்குங்க, உங்க லைஃப ஹாப்பியா கொண்டாடுங்க. நம்பர் 91 காமராஜ் சாலை, GRT ஜுவல்லர்ஸ் எதிரில், பாண்டிச்சேரி. செல் 9092588333. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையின் தலை சிறந்த கல்வி நிறுவனமான எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்
கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு செய்முறை பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. புதுவையில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வித்துறையில் தலைசிறந்து விளங்கும் கல்வி நிறுவனமான எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் பயிலும் மாணவர்கள் தங்களின் திறனை மேம்படுத்த செய்முறை பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றது. இந்த செய்முறை வகுப்புகளின் மூலம் மாணவர்கள் தங்கள் தனித்திறனை வளர்த்துக் கொள்ளுதல் மட்டுமில்லாது எந்த கல்லூரியிலும் இல்லாத வகையில் குறிப்பாக மாணவர்கள் பிரபலமான வெளிநாட்டு உணவு வகைகளை வெளிநாட்டு முறைப்படி சுவையாக சமைப்பது குறித்தும் அதனை காட்சிப்படுத்துவது குறித்தும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கற்றுத் தேர்ந்தனர். இந்த பயிற்சி வகுப்பு குறித்து மாணவர்கள் கூறுகையில், எங்களுக்கு பயிற்றுவிக்கும் வகுப்புகள் எளிய முறையில் செய்முறை வகுப்புகளாக நடத்தப்படுவதால் எங்களுக்கு கற்கும் போது சிரமமாக இருப்பதில்லை என தெரிவித்தனர். இங்குள்ள ஆசிரியர்கள் மிக எளிமையாக புரியும் வண்ணத்தில் செய்முறை பயிற்சிகளை அளிக்கின்றனர் என்றும் இதனால் எங்களால் எளிதில் இதுபோன்ற உலகத்தரமான உணவுகளை சமைக்க முடிகிறது என மகிழ்ச்சி தெரிவித்தனர். தற்போது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரியில் 2020 ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. மேலும் இங்கு 50% கட்டண சலுகையுடன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்வி வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. நெல்லித்தோப்பு தொகுதி சுந்தரமேஸ்திரி வீதியில் விஷவாயு தாக்கி 2 பேர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். நெல்லித்தோப்பு தொகுதி சுந்தரமேஸ்திரி வீதியில் விஷவாயு தாக்கி 2 பேர் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார். மேலும் சாக்கடை நிரம்பி இருந்ததே இப்பிரச்சினைக்கு காரணம் என அதிகாரிகள் தெரிவித்தனர். உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்தார். மேலும் இதேபோல் தொடர்ந்து பாதிப்பு ஏற்பட்டால் மக்களை திரட்டி அரசுக்கும் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் எதிராக போராட்டம் நடத்துவோம் என தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் TR பட்டினம் பகுதியில் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடும் என்ற தகவலின் பெயரில் எழிலரசி என்கின்ற மீரா மற்றும் VV என்கின்ற விக்ரமன் இருவரையும் மாவட்டத்திற்குள் நுழைய 144 கீழ் தடை விதிக்கப்பட்டு நீதிபதி உத்தரவிட்டார். புதுச்சேரி காரைக்கால் மாவட்டம் TR பட்டினம் பகுதியிலும் காரைக்கால் மாவட்டம் முழுவதும் சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடும் என்ற தகவலின் பெயரில் காரைக்கால் நேதாஜி நகரை சேர்ந்த எழிலரசி என்கிற மீரா மற்றும் VV என்கிற விக்ரமன் இருவரையும் 2 மாத காலத்திற்கு காரைக்கால் மாவட்டத்திற்குள் நுழைய பிரிவு 140 கீழ் தடை விதித்து மாவட்ட சார்பு நீதிபதி ஜான்சன் உத்தரவிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் நகரமன்ற தலைவர் ஹீராசாந்த் அவர்களின் 15ஆம் ஆண்டு நினைவஞ்சலி திண்டிவனத்தில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தரம் ஜுவல்லரி அருகே மறைந்த முன்னாள் நகரமன்ற தலைவர் ஹீராசாந்தின் 15ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு ஸ்ரீ தரம் குழும நிர்வாகிகளான பப்லாசா, ஜின்ராஜ், நவீன்குமார், அனுராக், அமித் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புடன் கூடிய அன்னதானத்தை வழங்கினர். மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டு, பேனா உள்ளிட்டவற்றை வழங்கினர். இதில் அதிமுக நிர்வாகிகள் பெலா காளிதாஸ், டாக்டர் கணேசன், செந்தில், பாஜக நிர்வாகி பாலாஜி மற்றும் தரம் குழும ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடும் பாறை அருகே உள்ள சாந்தநேரி கம்மாய் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தீவிரம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகாவிற்குட்பட்ட மயிலாடும்பாறை அருகே சிறப்பாறை கிராமத்தில் 88 ஏக்கர் பரப்பளவில் சாந்தநேரி கண்மாய் அமைந்துள்ளது. இந்த கண்மாயின் பெரும்பாலான பகுதிகளை சிலர் ஆக்கிரமிப்பு செய்து தென்னை, முருங்கை, இலவம், கொட்டை முந்திரி உள்ளிட்ட விவசாயங்களில் ஈடுபட்டு வந்தனர். இதனால் கண்மாயின் பரப்பளவு குறைந்து அதில் நீர் தேக்கி வைக்காத நிலை ஏற்பட்டது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கண்மாயில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்காக வருவாய்த்துறையினர் மூலம் அளவீடு செய்யப்பட்டு பின்னர் கரைகள் அமைக்கப்பட்டது. அதன் பின்னர் சில காரணங்களால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாமல் பணிகள் முடக்கப்பட்டது. இந்த நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக சிறப்பாறை பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து அடிக்கடி குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு வருகிறது. அதேபோல தண்ணீர் தட்டுப்பாட்டால் விவசாயமும் பாதிப்படைந்து வருகிறது. இதையடுத்து கண்மாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதில் நீர் தேக்கி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இந்த கோரிக்கையை தொடர்ந்து சாந்தநேரி கண்மாயில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டது. உலக குருதி கொடையாளர்கள் தினம் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கடலூர் மாவட்ட எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அலகின் திட்ட மேலாளர் செல்வம் மற்றும் திட்ட மேற்பார்வையாளர் கதிரவன் ஆகியோரின் உத்தரவின்படி கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற உறுதிமொழி நிகழ்ச்சியை தலைமை மருத்துவர் சோபானந்தம் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். அப்போது அனைவரும் இரத்தத்தின் தேவையை கருத்தில் கொண்டு தன்னார்வ இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து
எனது குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், சக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்துவேன். ஒருவருக்கு ரத்தம் தேவைப்படும் போது இனம், மதம் பாகுபாடின்றி இரத்த தானம் செய்வேன். எந்த உயிரிழப்பும் ஏற்படாதிருக்க தன்னார்வமாக இரத்த தானம் செய்வேன் என உறுதி அளிக்கிறேன் என உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். அரசு மருத்துவமனையில் மாணவிகளுக்கு இரத்த வகை கண்டறியப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள், மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவில் நம்பிக்கை மைய ஆலோசகர் வெங்கடாஜலபதி நன்றி கூறினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்ற தேர்தல் தோல்விக்கு காரணமான பாஜக மாநில தலைவர் பதவி விலக வேண்டும். பாஜக நிர்வாகி அரை நிர்வாண போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரியில் சந்தனக்கட்டை பதுக்கி விற்கப்படுவதாக புகார். தமிழக வனத்துறை மற்றும் காவல்துறை விசாரணை. மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்தது. சிறப்பு யாகம் செய்து கடலுக்குள் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள். நெல்லித்தோப்பு பகுதியில் விஷவாயு தாக்குதல். 2 பேருக்கு புதுவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.